எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய சோழீஸ்வரம் அங்கே இருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு சிவன் கோயில் மலை மேலே இருக்குது. ஆனால் இப்போது முற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து புத்தகத்தில் படிச்சிருப்போம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா சொல்கிறேன். விஜய சோழீஸ்வரம் இந்த கோயிலை தான் வச்சுக்கிட்டு இதை ஒரு முன்மாதிரியாக வச்சு தான் தஞ்சை பெரிய கோயிலே கட்டப்பட்டது அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன், இதோட வரலாறு சொல்கிறேன். அற்புதமான ஒரு இடம், நிறைய கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் வந்து நார்த்தமலை அப்படின்னு ஒரு மலையில் வந்து இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கீழே வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஏறி வர மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. மேலே ஏறி வந்தீங்கன்னா இதுதான் விஜய சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம், ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லலாம். இதைத்தான் முன்மாதிரியாக வச்சு தான், இந்த கோயிலை முன்மாதிரியாக வச்சு தான் தஞ்சை பெரிய கோயிலே கட்டப்பட்டது. ஆனால் இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முத்தரையர் அப்படிங்கிற ஒரு அரசர்கள், பல்லவர்கள் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் காலத்தில் வந்து இது கட்டப்பட்டிருக்கு. இளங்கோ அடி அரையன் அப்படின்னு ஒரு அரசர் தான் வந்து கட்டியிருக்காரு. முத்தரையர் வம்சத்தை வந்து சார்ந்தவர் அவர். அதுக்கப்புறம் விஜயாலய சோழன் அப்படின்னு அவர் தான் வந்துட்டு 8ஆம் நூற்றாண்டில் வந்து அவர் கைப்பற்றாரு. முத்திரையர்கள் அவர்கள் காலத்தில் தான். அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. நீங்கள் சோழர்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அது வரைக்குமே வந்துட்டு தஞ்சையை வந்து முத்திரையர்கள் தான் ஆண்டு இருந்தாங்க. அவங்ககிட்டருந்து விஜயாலய சோழன் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் சோழர்கள்ட்டே மாறி மாறி அவங்க ஆட்சி வந்து மாறிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு. விஜயாலய சோழனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த ஆதித்த சோழன், அதுக்கப்புறம் நிறையா அப்படி சோழர்கள் மாறி வர்றாங்க. சுந்தர சோழன், ராஜராஜ சோழனோட அப்பா, அவருக்கடுத்து உத்தம சோழன், அதுக்கடுத்து ராஜராஜ சோழன் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. 985 வந்து வர்றாரு. அவர் இதைத்தான் ஒரு முன்மாதிரியாக வச்சு தஞ்சை பெரிய கோயிலே கட்டினார் அப்படிங்கிறதான் ஒரு வரலாறு. அதான் உண்மையும் கூட. அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது. இது வந்து ஒரு சிவன் கோயில். உள்ளுக்குள்ள பெரிய சிவலிங்கம் இருக்குது. பட் வந்து இப்போ லாக்கில் இருக்குது, உள்ளுக்குள்ளே போக முடியாது. கேமராவில் தெரியுமான்னு தெரியலை. க்ளோஸ்அப் சார் இருந்தால் எடுத்து காட்டுறேன். கம்பி போட்டிருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே இருக்குது. 2 சைடுமே வந்துட்டு ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்கள் வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, வரையப்பட்டிருக்கதா வந்து சொல்கிறாங்க. இது மாறி சோழர்கள்ட்டே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13ஆம் நூற்றாண்டு வரைக்குமே சோழர்கள் கைவசம் தான் வந்து இருக்குது. 3ஆம் ராஜேந்திர சோழன் அவர்கள் வரைக்குமே அவர்கள் கைவசம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டியர்கள்கிட்ட போகுது. அதுக்கப்புறம் பாண்டியர்கள்ட்ட இருந்து மதுரை சுல்தான்கள் அவர்கள்கிட்ட போகுது. அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர்கள்கிட்ட போகுது. இந்த இடம் அவங்க கைக்கு மாறி போகுது. அதுக்கு அப்புறம் நாயக்கர்களுக்கு அப்புறம் புதுக்கோட்டை அரசர்கள்ட்ட வந்து இருக்குது. தொண்டைமான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுக்கோட்டை அரசர்கள்ட்ட போகுது. எப்போ வரைக்கும்னா 1948 மார்ச் மாதம் வரைக்கும் போகுது. நான் மெய்யாலுமே தான் சொல்கிறேன். நமக்கு சுதந்திரம் 47 கிடச்சாலும் 48 வரைக்குமே வந்து புதுக்கோட்டைங்கிறது வந்து ஒரு தனி நாடாக தான் இருந்தது. அந்த மன்னர் தான் வந்துட்டு சரி இந்தியா கூட நாங்கள் இணைச்சிக்கிறோன்னு சொல்கிறாரு. அவர் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி புதுக்கோட்டை ஒரு தனி நாடாக இருந்திருக்கும். இங்கே வர்றதுக்கெல்லாம் நமக்குலாம் பாஸ்போர்ட் தேவைப்பட்டிருக்கும், விசா தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத ஒரு உண்மை. நிறைய நுணுக்கமாக கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயில் வந்து சோழர் காலத்துக்கு முந்தைய கட்டிய ஒரு சிவன் கோயில் அப்படிங்கிறது 1-2 தான். அதில் இது வந்து ஒரு முக்கியமான கோயில். நிறையா பார்க்கலாம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் இருக்குது, அதாவது நுணுக்கங்கள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா காட்டுறேனே. நான் ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிறத ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே வந்து ஒவ்வொரு அறை மாதிரியா, அது எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு சன்னதி மாதிரினே வச்சுக்கோங்களேன். மொத்தம் இங்கிட்டு இந்த பக்கம் 3 சன்னதி இருக்குது, இடது பக்கம் 3 சன்னதி இருக்குது. உள்ளுக்குள்ளே கருவறையில் யாருமே இல்லை, அதாவது எந்த ஒரு கடவுள் எதுவுமே இல்லை. வெறும் இது மட்டும் தான் கட்டப்பட்டிருக்கு. 1, இது 2, இது 3. மேலே அந்த விமானம் இருக்கிற இடத்துல வந்து எல்லாமே அழிஞ்சிருக்கு, அதாவது உடைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இல்லை, அங்கே இருக்குது ஆனால் முழுசாக இல்லை. இந்த இடத்துல முக்கால்வாசி உடைக்கப்பட்டிருக்கு. மேலே கோபுரம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கருவறையிலையும் யாருமே இல்லை. இந்த பக்கம் இதை நம்ம ஏறி வர வழி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை ஏறி வர வழி.
இதே மாதிரி மொத்தம் 6 இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 சுற்றி ஒரு 6 சன்னதி மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே கருவறையில் யாரும் கிடையாது. இது ரெண்டில் மேலே அந்த விமானமே இல்லை. இதில் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இதில் விமானமே மேலே இல்லை, இதுலேயும் இல்லை. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கோயிலை மேலே இந்த விமானம் அந்த கலசம் அந்த வைக்கிற இடத்துல பார்க்குறீங்கள, அது வந்துட்டு இங்கே மட்டும்தான் இப்படி இருக்குது. இந்த ஊரை சுற்றி இருக்கிறதுல வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாதுன்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இப்படி தான் இருக்கும். இதே டிசைனில் தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பக்கத்துலேயே நந்தி இருக்குது. என் கேமராவில் வந்து ஜூமிங் ஆப்ஷன் கிடையாது, மன்னிச்சுக்கோங்க. நந்தி இருக்குது. நிறைய சிற்பங்கள்லாம் மேலே செதுக்கி இருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் யாழி பாருங்கள். இங்கே ஏதோ ஏதோ போர் இது பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இங்கிட்ட யாழி இது ஃபுல்லாமே தான் இருக்குது. இதுதான் நந்தி. ஆனால் மேலே எந்த ஒரு கூரை எதுவுமே கிடையாது. நந்தி இருக்குது. உடைக்கப்பட்டிருக்கு. நந்தி உடைக்கப்பட்டிருக்கு. இந்த காது பக்கம்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு அற்புதமான இடம், ஆனால் பராமரிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. நல்லாவே இருக்குது. இத்தனை வருஷமாக இந்த கோயில் இன்னும் அப்படியே இருக்குன்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதை கண்டிப்பாக பராமரிச்சிருக்கணும். பக்கத்துலேயே இன்னொரு இடம் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க, அங்கே போய் சொல்கிறேன் அதை பற்றி. இந்த இடம் வந்துட்டு கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு சமணர் குகையாக வந்து இருந்துச்சு. இந்த சமணர்கள் பயன்படுத்தின இடம் உள்ளுக்குள்ளே சமணர் குகை. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் காலத்தில் வந்துட்டு இதை வந்து எப்படி சொல்கிறது, வைணவ கோயிலை வந்து மாற்றப்படுது. உள்ளுக்குள்ளே வந்து விஷ்ணு சிலைகள் ஃபுல்லாமே இருக்குது. இங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே எல்லாமே சுற்றியுமே இந்த இதை சுற்றியுமே வந்துட்டு சிற்பங்கள் இருக்குது. யாழி இதை பாருங்கள், இதை தொடுது, இதை டச் பண்ணுது. யானை யாழியை டச் பண்ணுது. கீழே வந்து கல்வெட்டில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கல்வெட்டில் எழுதியிருக்கிறாங்க. வகானமா மதவனு பவித்து நாளா. இது நீங்கள் உட்காந்து வந்தீங்கன்னா பொறுமையாக படித்து பாருங்கள், நல்லாயிருக்கு. ஊடாநாடு இது ஃபுல்லாக வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக படிங்க. அழகாக ஃபுல்லாமே எல்லா இதுலேயுமே வந்து செதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வர்ற சில கிறுக்கனுங்க வந்து இந்த மாதிரி கிறுக்கி விட்றானுங்க. முழுக்கவுமே சில சிற்பங்கள் இருக்குது. யானை, யாழி இது எல்லாமே. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரில. ஏன்னா இன்னொன்று தொடுது. அதனால் ஏதாவது சொல்ல வராங்களா எனக்கு என்னன்னு தெரில. ஒன்று தொடுது, அடுத்தது அப்படியே தொடுது. அவங்க உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. நேற்று ட்ரெக்கிங் போய்ட்டு வந்தேன், கால் வலிக்குது. ஐயோ எனக்கு என்ன தெரிலங்க, இப்போலாம் ட்ரெக்கிங் போய்ட்டு வந்தேன்னா எனக்கு இந்த முட்டி வந்து வலிக்குது, லெஃப்ட் சைடு. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்கே ஒரு சிற்பம் இருக்குது. இங்கே 3 பெண் தெய்வங்கள் ஏதோ ஒரு சிற்பமாக இருக்குது. இது உடைக்கப்பட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. இது வந்து நல்லா பூட்டியிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 12, 2 4 5 6, இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, மொத்தம் 12 சிற்பங்கள். அதாவது விஷ்ணு சிலைகள் ஒரு ஆளடி ஒரு மனுஷனோட உயரத்துக்கு வந்து செதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது வந்து இதுக்கு முன்னாடி பாண்டியர்கள் காலத்துக்கு முன்னாடி சமணர்களோட குகைகளாக வந்து இருந்தது.
ஆனால் இதை லாக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நல்லா பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. இங்கேயும் சில சிலைகள் இப்போது இதனால் அழிஞ்சிட்டு வருது. இங்கே பாருங்கள், இந்த கை இதெல்லாம் தெரிய மாட்டுது கல்லோட கல்லாக. ஆனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இந்த ஒரு சீரமைப்புலாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது, நாங்கள் வாங்க அதை காட்டுறேன். இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது, முக்கியமாக அமைதியாக இருக்குது, நல்லா நிழலாகவும் இருக்குது, பெரிய மரங்கள் சுற்றியுமே. இங்கே ஒரு கோயில் இருக்குது, இது ஒரு சிவன் கோயில்னு நினைக்கிறேன். இது சோழர் காலத்தில் கட்டினா சொன்னாங்க, எனக்கு எக்ஸாக்ட் அந்த இது மறந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கேயும் சிற்பங்கள் இருக்குது, இங்கேயும் கல்வெட்டுகள் எழுதி வச்சுருக்கிறாங்க. வாங்க மேலே போகலாம். இங்கே ஒரு நந்தி இருக்குது. யார் சோழர்களாக இருக்குமா, அவங்கள இது பண்ணுறாங்களா தெரில. இங்கே ஒரு பெரிய லிங்கமே இருக்குது. இதுக்கு தலைப்பாகையெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, தலைப்பாகை கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான இடம், ஒரு அமைதியான இடம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்த பார்த்து தான் ஒரு தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம், எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம். புதுக்கோட்டையில் இருக்குது, ஆனால் யாருக்குமே அந்தளவுக்கு தெரியறது கிடையாது, வர்றதும் கிடையாது. அதான் மெயின். ஏன்னா யாருமே பார்க்குறது கிடையாது. இப்போ நான் வந்திருக்கேன்னா யாருமே வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். கீழே அங்கே குளத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. இது கண்டிப்பாக ஒரு பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. அது ஏன் தான் எனக்கு தெரிய மாட்டேது. கிட்டத்தட்ட நீங்கள் கட்டபொம்மனோட அழிஞ்சு போன கோட்டையை திரும்ப எழுப்ப தெரிஞ்ச தமிழக அரசுக்கு ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், முத்தரையர் கட்டின ஒரு கோட்டை, அதுக்கப்புறம் ஒரு கோயில், அதை பாண்டியர்கள் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி இந்த தொண்டைமான் வரைக்கும் அவர் காலத்து வரைக்கும் முக்கியமாக இருந்த ஒரு இதை தமிழக அரசு பராமரிக்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இதை கண்டிப்பாக பராமரிக்கணும். யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் கிறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போயே. கண்டிப்பாக பாருங்கள். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில். அவ்வளோங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை பற்றி நான் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு தர்கா இருக்குது, அதெல்லாம் ஒரு அற்புதமான இடம். தர்காலாம் வந்தீங்கன்னா கீழே போய் பாருங்கள். அங்கெல்லாம் மதம் இதெல்லாம் கிடையாது, முஸ்லீம்கள் மட்டும்தான் போகணுன்னு கிடையாது, இந்துக்களும் போகலாம், உள்ளுக்குள்ளே போகலாம். அது ஒரு பெரிய வரலாறு. அதை பற்றி ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க 5 மணிக்கு, அப்போ தான் புது வீடியோ வரும். பாய்.